सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி தொடர்ந்து பாசுரம் 6 7 8 9 10 9வது பாசுரம் தொடர்ந்து பார்க்கலாம். திரண்டு எழு தலைமழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. திரண்டு எழு தலைமலை முகில் வண்ணன் மேகம் போன்ற நிறமுடைய திரண்டு எழுந்த தாமரை பூக்களை சுற்றி மொய்க்கின்ற வண்டினங்கள் கூட்டம் போல சுருண்டு இருக்கின்றன. அந்த கண்ணனுடைய கூந்தல் சுருண்டு இருண்ட கூந்தல் தாழ்ந்திருக்க பெற்ற முகத்தை உடையவனான கண்ணன் ஊதுகின்ற குழல் எப்படி இருக்கு? மருண்டு மான் கணங்கள் குழலின் ஓசை மான் கூட்டங்களின் காதில் விழுந்தது மருண்டு. அப்போதே அவை மேய்ப்பதையும் மறந்து மேய்க்கை மறந்து அந்த மேய்த்த புல்லும் கடவாய் வழியே நழுவி வாயில கூட அந்த புல்லு இல்லை, கீழே விழுந்துருச்சு. கண்ணனுடைய குழல் ஓசை அப்படி இருக்கிறது. கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலங்கா நழுவி விழ முன்னும் பின்னும் அசையாது இரண்டு பாடும் முன்னாடியும் பின்னாடியும் சொல்கிறோம். முன்னும் பின்னும் அசையாது அப்படியே நிற்கிறதாம் மாடுகள். அப்படி அந்த மாடுகள் நிற்பது எப்படி இருக்கிறது என்றால் மான் கூட்டங்கள் அப்படி நிற்கிறது. மாடு இல்லை, மான் குட்டிகள், மான்கள், மான் கணங்கள் மேய்க்க மான்களை பற்றி தானே சொல்கிறோம். அந்த மான் நிற்பது எப்படி இருக்கின்றது என்றால் அப்படியும் இப்படியும் அசையாது நின்று அப்பால் போகாமல் துலங்கா புடை பெயரா சித்திரத்தில் எழுதப்பெற்ற மான்களோ இவை. நம்ம டிராயிங் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா? டிராயிங்கில் அப்படியே மான் ஓடுற மாதிரி, அப்படியே அசைய குதிரை ஓடுற மாதிரி அப்படிலாம் டிராயிங் பார்த்துருப்போம் இல்லையா? ஸ்டாச்சூஸ் அது மாதிரி இன்னைக்கு தான் இந்த மான் கூட்டங்கள் எல்லாம் சித்திரத்தில் எழுதப்பெற்ற எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. சித்திரத்தில் எழுதப்பெற்ற மான்களோ இவை என்று நினைக்கும்படி இருந்தனவாம் பெரியாழ்வாருக்கு. அடுத்தது கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்குடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாளும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. கருங்கண் தோகை வர்ணிக்கிற பாதி 4 வரி கண்ணனை வர்ணிப்பதாகவும் அந்த குழலின் ஓசை எப்படி இருக்கிறது என்பதையும் சொல்கிறார்கள். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, மயிலின் பீலை தோகையை, மயிலின் இறகுகள் கருத்த கண்களை உடைய கண்ணனானவன் அணிந்திருக்கிற மயிலின் பீலியை அணிந்து கொண்டும் அழகாக உடுத்திய பீதாம்பரம், பட்டு பீதாம்பரம் சொல்லணும் இல்லையா? அழகாக உடுத்திய ஆடையும் திருவாபரணங்கள் ஆபரணங்கள் அருங்கல் உருவின் திருவாபரணங்களை அணிந்த திருமேனியையும் உருவின் திருமேனியை உடைய அந்த கண்ணன் குழல் ஊதிய போது மரங்களினின்றும் தேன் துளிகள் பாய்ந்து துளிர்க்கும். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும், மகரந்த தாரைகள் பாய்வதாகவும் வணங்குவாரை போல தாழ்ந்து கொம்புகளை குவியச் செய்யும். அந்த கொம்புகள் எப்படி இருக்கு? அந்த மரங்களின் கிளைகள் கொம்புகள் குவியச் செய்யும். இவ்வாறு அந்த மரங்கள் கண்ணன் எந்த பக்கங்களில் நிற்பானோ இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற எந்தெந்த பக்கமெல்லாம் கண்ணன் நிற்பானோ அந்தந்த பக்கங்களில் நோக்கி நாம் செய்கின்ற வழிபாடுகள் இருந்தவாறு பக்கம் நோக்கி என்று ஆச்சரியமாக வியக்கின்றார் இந்த பாசுரம். குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சு கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் மூளைச்சுகளின்
ஊடு குமிழ்த்து ஒளித்த அமுத புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைகோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாயினராகி சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே. குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சு கோவிந்தனுடைய நல்ல இருண்டு சுருண்டு இருக்கின்ற குழலை உடைய கண்ணனானவன் கோவிந்தனால் கோமல வாயில் அழகிய வாயிலிருந்து தோன்றிய குழலின் ஓசையானது துளைகளின் வழியாக வழிந்த குழலின் ஓசையை பற்றி நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வார் புதுவைகோன் விட்டு சித்தன் பெரியாழ்வார் விரிவாக சொன்ன விரித்த தமிழ் வல்லார் விரிவாக சொன்ன தமிழ் பாசுரங்கள் நன்கு கற்றவர்கள் குழல் இனிமையை வென்று குளிர்ந்த பேச்சை உடைய குழலை வென்ற குளிர் வாயினராகி குளிர்ந்த பேச்சை உடையவராய் ஸ்ரீ வைணவ சாதுக்கள் கூட்டத்திலே, சாதுக்கள் தெரியும் இல்லையா, இந்த குடும்ப இந்திரியங்களில் ஈடுபடாதவர்கள் சாதுக்கள் கூட்டத்திலே சாது கோட்டியுள் கொல்லப்படுவரே. சிறந்தவர்களா சாதுக்கள் கூட்டத்திலே சிறந்தவராக மதித்து கொண்டாடப்படுவர். இந்த மன வாழ்க்கையில் ஈடுபடாதவர்கள் சாதுக்கள் கூட்டத்திலே சிறந்தவராக மதித்து கொண்டாடப்படுவர். சம்சார வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் துறந்தவர்கள் சாதுக்கள் கூட்டத்திலே, சிறந்த சாதுக்கள் கூட்டத்திலே, வைணவ சாதுக்கள் கூட்டத்திலே சிறந்தவராக மதித்து கொண்டாடப்படுவர், கொல்லப்படுவாரே என்று இந்த பாசுரங்களை குழல் ஊதிய கண்ணனின் சிறப்பை பற்றி முடிக்கிறார் பெரியாழ்வார். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். உடையவர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.